பான் இண்டஸ்ட்ரியோட ராஜா யாருன்னு நீங்கள் எங்கிட்ட கேட்டிங்கன்னா நான் இவங்களோட பேர் தான் சொல்வேன். ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, ஏகப்பட்ட ஸ்கேம் வெப்சைட்ஸை நடத்தி வந்த இவங்க ஒன்லி ஃபேன்ஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு ஹாஃப் பான் வெப்சைட்டை வந்து லான்ச் பண்ணுறாங்க. இவங்களால எப்படி இது சாத்தியமாச்சு, ஏன் இவங்கள பான் இண்டஸ்ட்ரியோட ராஜாக்கள்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வணக்கம் மிஸ்கான், நான் தான் அவங்க சனத். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதில் குட்டி மோட்டிவேஷன் வந்து கொடுக்குது. இந்தியா மற்றும் ஹாலிவுட்டில் இருக்கிற டாப் செலிபிரிட்டிஸில் ஒரு 10% ஆகுது இந்த ஒன்லி ஃபேன்ஸ் அக்கௌண்ட் வந்து வச்சிருப்பாங்க. உங்களுக்கு ஒன்லி ஃபேன்ஸ் சொன்னால் என்னன்னு தெரியலன்னா இந்த ஒன்லி ஃபேன்ஸ் சொல்கிறது ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. நம்மளால் அதில் ஃபோட்டோஸ் மற்றும் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியும். ஆனால் அதில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் பெரும்பாலுமே கஸ்டமைஸ் பான் வீடியோஸ். நெட்ஃப்ளிக்ஸ் மெம்பர்ஷிப் மாதிரி உங்களால் ஒரு கிரியேட்டருக்கு மாதந்தோறும் காசு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க போடுற ஹாட் வீடியோஸை உங்களால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் தேவைக்கேற்ப அவங்க வந்து கஸ்டமைஸ்டாக வீடியோஸ் வந்து மேக் பண்ணுவாங்க. அந்த வீடியோஸையும் உங்களால் காசு கொடுத்து வந்து பார்க்க முடியும். இந்த ஒன்லி ஃபேன்ஸை உருவாக்குனவங்க தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிற பான் இண்டஸ்ட்ரியோட ராஜாக்கள். 2016 அவங்க அந்த சைட்டை லான்ச் பண்ணும்போது அதோட இன்டென்ஷன் ஒரு கம்ப்ளீட் அடல்ட் சைட் வந்து கிடையாது. யூடியூப் மாதிரி கிரியேட்டர்ஸ் அவங்களோட வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் காசு சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே இருந்து வாங்குற காரணத்தால் யூடியூபை கம்பேர் பண்ணும்போது இந்த ஒன்லி ஃபேன்ஸ் கிரியேட்டர்ஸ் அதிக காசு வந்து சம்பாதிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் இந்த ஒன்லி ஃபேன்ஸ் ஒரு கம்ப்ளீட் அடல்ட் சைட்டாக மாறுறதுக்கான ஒரு மெயின் ரீசனும் கூட. ப்ரோ, இந்த ஒன்லி ஃபேன்ஸ் எப்படி ஒரு கம்ப்ளீட் அடல்ட் சைட்டாக மாறுதுன்னு சொல்லி கேட்குறீங்கன்னா 2019 அப்புறம் ஏற்பட்ட அந்த கோவிட் லாக்டவுன் தான் இந்த ஒன்லி ஃபேன்ஸோட க்ரோத் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. இந்த ஒரு லாக்டவுன் பீரியடில் மட்டும் இந்த ஒன்லி ஃபேன்ஸோட ரெவன்யூ வந்து $5 billion. உண்மையிலே இந்த பான் இண்டஸ்ட்ரியோட ராஜாக்கள் அப்படி என்ன பண்ணாங்கன்னு சொல்லி தெரிஞ்சால் நீங்களே காரி துப்புவீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் இவங்களோட இது. 2016 டிம் ஸ்டோக்லின்னு சொல்லப்படுற ஒருத்தர் தான் இந்த ஒன்லி ஃபேன்ஸ் வெப்சைட்டை வந்து லான்ச் பண்ணுறாரு. ஸ்டாக்லியோட சின்ன வயசுலேருந்தே அவர் இது மாதிரி பல இல்லீகல் வெப்சைட்ஸை அவரோட பாக்கெட் மணிக்காக உருவாக்கியிருக்காரு. 2011 டிம் ஸ்டாக்லி கிளாம் கேர்ள்ஸ்னு சொல்லப்படுற ஒரு வெப்சைட் வந்து லான்ச் பண்ணுறாரு. இந்த ஒரு ஒன்லி ஃபேன்ஸோட விதை தான் இந்த கிளாம் கேர்ள்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஒரு கிளாம் கேர்ள்ஸ்லையும் கஸ்டமைஸ் பான் வீடியோஸ் தான் அப்லோட் ஆகுது. ஒரு யூசர் ஒரு அடல்ட் மாடல் கிட்ட எனக்கு இந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லி கேட்டால் அந்த வீடியோவை அந்த மாடல் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கான காசை இந்த யூசர் வந்து பே பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி கஸ்டம் பான் வீடியோஸை அப்லோட் பண்ணுற ஒரு சைட்டாக தான் 2011 டிம் ஸ்டாக்லி இந்த கிளாம் கேர்ள்ஸ் வந்து ஆரம்பிக்கிறாரு. ஸ்டாக்லி நினைச்சது மாதிரி ஒன்றும் இந்த கிளாம் கேர்ள்ஸ் வெப்சைட் அவ்வளோ சூப்பராக வந்து போகல. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, யூசர்ஸ் இந்த வெப்சைட் மூலமாக மாடல்ஸ் கிட்ட இருந்து வீடியோஸை வாங்குறத தவிர்த்து அவங்களே டேரெக்டாக மாடல்ஸுக்கு ஃபேஸ்புக்கில்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ரீசன் காரணமாக மாடல்ஸ் அவங்களோட வீடியோஸை இந்த கிளாம் கேர்ள்ஸ் வெப்சைட்ஸ் மூலம் இல்லாமல் டேரெக்டாக செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு காரணமாக டிம் ஸ்டாக்லோட கிளாம் கேர்ள்ஸ் வெப்சைட்ஸ் வந்து சுத்தமாக படுத்துக்குச்சு. இப்போ டிம் ஸ்டாக்லிக்கு அவர் பண்ண தப்பு என்னன்னு தெளிவாக புரிஞ்சுது. ஸோ மறுபடியும் டிம் ஸ்டாக்லி ஒரு புது அடல்ட் வெப்சைட் வந்து உருவாக்குறாரு. அண்ட் அந்த ஒரு வெப்சைட்டோட பேர் தான் கஸ்டம்ஸ் ஃபார் யூ. இந்த ஒரு கஸ்டம்ஸ் ஃபார் யூ வெப்சைட்டும் ஒன்லி ஃபேன்ஸ் வெப்சைட்டும் கிட்டத்தட்ட சேம்னே சொல்லலாம். கிரியேட்டர்ஸையும் யூசர்ஸையும் ஒரு பிளாட்ஃபார்ம்குள்ள வந்து கொண்டு வராங்க. அண்ட் போன வாட்டி மாதிரி ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு சொல்லி பேமெண்ட் மெத்தடையும் இந்த ஒரு கஸ்டம்ஸ் ஃபார் யூ வெப்சைட்டுக்குள்ள வந்து கொண்டு வராரு. இந்த கஸ்டம்ஸ் ஃபார் யூ அடல்ட் சைட் வந்து வேற லெவலில் வந்து க்ரோ ஆக ஆரம்பிக்குது. பான் ஸ்டார்ஸ் இதுக்குள்ள அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதும் யூசர்ஸ் கஸ்டம் பான் வீடியோஸ் ரெக்வெஸ்ட் பண்ணுறதும் சொல்லி நாளுக்கு நாள் இந்த ஒரு வெப்சைட்டோட க்ரோத் வந்து அதிகரிச்சுட்டே போகுது. ஆனால் டிம் ஸ்டோக்லி கொஞ்சம் கூட நினைச்சிருக்க மாட்டாரு இந்த ஒரு க்ரோத் தான் இந்த ஒரு வெப்சைட் இழுத்து மூட காரணமாக அமைப்போகுதுன்னு சொல்லி. ப்ரோ, க்ரோத் நல்ல விஷயம் தானே, அது எப்படி இந்த வெப்சைட்டை அஃபெக்ட் பண்ணிச்சுன்னு சொல்லி கேட்குறீங்கன்னா, காம்படிஷன் அதிகமாக கிரியேட்டர்ஸ்க்கு ப்ராப்பரான ஒரு ரெவன்யூ இந்த ஒரு வெப்சைட்லேருந்து எடுக்க முடிய மாட்டேங்குது. இதன் காரணமாக மோஸ்ட் ஆஃப் த பான் கிரியேட்டர்ஸ் இந்த ஒரு வெப்சைட்லேருந்து கிட் பண்ணுறாங்க. சரிடா, ஒரு வாட்டி கூட ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம இந்த வாட்டி கண்டிப்பாக ஜெயிச்சாகணும்னு சொல்லி டிம் ஸ்டாக்லி 3ஆவதா உருவாக்குன அந்த வெப்சைட்டோட பேர் தான் இந்த ஒன்லி ஃபேன்ஸ். ஸ்டாக்லியோட அப்பா ஒரு பேங்கராக இருக்கிற காரணத்தால் ஸ்டாக்லிக்கு இந்த வெப்சைட் உருவாக்குறதுக்கான காசை அவரே வந்து கொடுக்குறாரு. அப்படி ஸ்டாக்லி அந்த காசை வச்சு இந்த ஒன்லி ஃபேன்ஸ் சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கெட்டி வைப்ப ஆரம்பிக்கிறாரு. 2016 இந்த ஒன்லி ஃபேன்ஸ் உலகத்துக்கு வந்து அறிமுகமாகுது. யூடியூப் மாதிரியான ஒரு ஆப் தான் இது, உங்களோட திறமைகளை இதில் காட்டுங்கன்னு சொல்லி என்னத்தான் டிம் ஸ்டாக்லி கூவி வித்தாலும் ஒருத்தவங்க கூட இது பக்கத்தில் வந்து போகல. ஏன்னா யூடியூப் தான் அதிகமாக காசு கொடுக்குறாங்கல்ல. ஸோ நம்ம வீடியோஸை அதில் மேக் பண்ணலாம்னு சொல்லி கிரியேட்டர்ஸ் இந்த ஒன்லி ஃபேன்ஸை இன்ஸ்டால் பண்ணவே இல்லை. டிம் ஸ்டாக்லி இந்த ஒரு வெப்சைட்டை ஆரம்பித்த நேரம் ஒரு நல்ல நேரம்னே சொல்லலாம். ஏன்னா 3 வருஷம் தாண்டி இந்த வெப்சைட்டோட ரெவன்யூ வந்து $5 billion வந்து தொடுது. அதாவது 2020 ஏற்பட்ட அந்த கோவிட் லாக்டவுன் தான் இந்த வெப்சைட்டுக்கு உயிர் கொடுத்துருக்குன்னே சொல்லலாம்.
லாக்டவுனில் பெரும்பாலான மக்களோட வேலைகள் வந்து போகுது, பொருளாதாரமே இடிய ஆரம்பிக்குது. ஸோ இந்த டைமில் ஆன்லைனில் பணத்தை சம்பாதிப்பது எப்படின்னு சொல்லி சில பேர் சர்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அவங்களுக்கு இந்த ஒன்லி ஃபேன்ஸ் வந்து சஜஸ்ட் ஆகுது. அப்படி சில பேர் இந்த ஒன்லி ஃபேன்ஸை இன்ஸ்டால் பண்ணி அதில் குக்கிங் வீடியோஸ், சிங்கிங் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இந்த ஒன்லி ஃபேன்ஸ் இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கிடையாதுன்னு. அடல்ட் வீடியோஸுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாத இந்த ஒன்லி ஃபேன்ஸில் சில பான் ஸ்டார்ஸ் மற்றும் காமன் மக்கள் அவங்களோட டெய்லி ரெவன்யூக்காக அவங்களோட நியூட் வீடியோஸே அதில் வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மட்டும்தான் இந்த ஒன்லி ஃபேன்ஸ் அந்த லாக்டவுன் டைமில் $10 பில்லியன் வந்து அடிச்சிருக்கு. இந்த ஒன்லி ஃபேன்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக டீம் ஸ்டாக்கி சில தந்திரமான வேலைகளை வந்து பார்த்துருக்காரு. அது என்னன்னா, நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டரை ரெஃபர் பண்ணி இந்த ஒரு ஒன்லி ஃபேன்ஸில் சேர்த்து விட்றீங்கன்னா உங்கள் வாழ்நாளுக்கும் அவன் வீடியோ போடுற வரைக்கும் 5% கமிஷன் வந்துக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு அந்த ஒரு கிரியேட்டர் 1 lakh வந்து ஏர்ன் பண்ணுறாங்கன்னா சேர்த்து விட்டு உங்களுக்கு மாதந்தோறும் 5,000 வந்துக்கிட்டே இருக்கும். ஃபேன்ஸ்கோப்னு சொல்லப்படுற இன்னொரு டூலையும் டீம் ஸ்டாக்கி மார்க்கெட்டிங் பர்பஸுக்காக உருவாக்குறாரு. இந்த ஃபேன்ஸ்கோப்னு சொன்னால் என்னன்னு கேட்குறீங்கன்னா, இந்த ஒரு ஃபேன்ஸ்கோப்பும் ஒன்லி ஃபேன்ஸோட ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்னு சொல்லலாம். ஒரு பான் ஆக்ட்ரஸ் அவங்களோட ஒன்லி ஃபேன்ஸில் ஒரு லைவ் வந்து போகிறாங்கன்னா இந்த ஒரு டூல் யூஸ் பண்ணி அந்த லிங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து ஷேர் ஆகும். ஸோ ட்விட்டரில் இருக்கிற அவங்களோட ஃபாலோவர்ஸையும் கஸ்டமர்ஸாக மாற்றுறது தான் இந்த ஃபேன்ஸ்கோப்னு சொல்லப்படுற அந்த ஒரு டூல் வந்து பண்ணுது. இது மாதிரி ஏகப்பட்ட மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸை டீம் ஸ்டாக்ல யூஸ் பண்ணி இந்த ஒரு ஒன்லி ஃபேன்ஸ் அசைக்க முடியாத ஒரு சாம்ராஜ்யத்தை வந்து உருவாக்குது. கார்டி பி, பெல்லா த்ரோன் மாதிரியான பல ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் இதுக்குள்ள அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதை பார்த்த சாதாரண மக்களும் அவங்களோட நியூட் வீடியோஸையும் இதுக்குள்ள அப்லோட் பண்ணி காசு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஜென்யூனாக இந்த செலிபிரிட்டிஸ் இந்த ஆப்புக்குள்ளே காசு கொடுக்குறவங்களுக்கு அவங்களோட நியூட் ஃபோட்டோஸை அனுப்புறது கிடையாது. உதாரணத்துக்கு பெல்லா த்ரோனோட வீடியோஸ் கிடைக்கும்னு சொல்லி காசு கொடுத்து வாங்குறவங்களுக்கு அவங்களோட பிக்னி ஃபோட்டோ ஷூட் வீடியோஸ் தான் கிடைச்சது. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவை அவங்க $200 வந்து எடுத்திருக்காங்க. இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய். ஸ்டாக்லி இந்த ஒரு சைட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணமே மிடில் மேனை கட் பண்ணணும்னு சொல்லி தான். யாராக இருந்தாலும் இந்த பான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஈஸியாக நுழைஞ்சு காசு சம்பாதிக்கிற மாதிரி தான் அவங்க இந்த ஒன்லி ஃபேன்ஸை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வருஷம் தாண்டி இன்னொரு பான் இண்டஸ்ட்ரி கிங் வந்து இந்த ஒன்லி ஃபேன்ஸ் வந்து வாங்குறாரு. அண்ட் அவரோட பேர் தான் லியோனிட் ராவின்ஸ்கி. ஒரு யுக்ரைன் அமெரிக்கனான லியோனிட் ராவின்ஸ்கி 2018 டீம் ஸ்டாக்கி கிட்ட இருந்து இந்த ஒரு ஒன்லி ஃபேன்ஸ் வந்து வாங்குறாரு. இவர் வாங்கின கொஞ்சம் வருஷத்துலேயே நான் அடல்ட் கண்டென்ட்ஸை ஒழிக்க போகிறேன்னு சொல்லி மீடியா கிட்ட எல்லாம் வந்து சொல்கிறாரு. ஆனால் இவரோட ஃப்ளாஷ்பேக்கை நீங்கள் பார்த்துட்டு வந்தா மனசாட்சியே இல்லையான்னு சொல்லி நீங்களும் கேட்பீங்க. ஸ்டாக்லி சின்ன வயசில் ரிக்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு பான் வீடியோஸ் அனுப்பி கொடுக்குற ஒரு வெப்சைட்டை உருவாக்குனான்னா தலைவன் லியோனிட் ராவின்ஸ்கி ஸ்பேம் லிங்க்ஸ் வந்து சென்ட் பண்ணுவாராம். பிட்டுபட வெப்சைட் மாதிரி ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி இந்த ஒரு வீடியோ இந்த லிங்குக்குள்ளே கிடைக்கும்னு சொல்லி ஒரு லிங்கை வந்து ப்ரொவைட் பண்ணுவார். ஆனால் அந்த லிங்கை கிளிக் பண்ணால் அந்த லிங்க் ஒன்றே உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகும், இல்லைனா சம்மந்தமே இல்லாத ஒரு பான் வீடியோவுக்கு கூட்டிகிட்டு போகும். இந்த மாதிரி ஃபேக் லிங்க்ஸை ப்ரொவைட் பண்ணுறதால லியோனிட் ராவின்ஸ்கி அட்வர்டைஸ்மெண்ட் காரங்கிட்டேருந்து காசு வாங்குறதும், சம்மந்தமே இல்லாத ஒரு பான் வீடியோவுக்கு டிராஃபிக்கை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறதால அவங்ககிட்ட இருந்து காசு வாங்குறதும் சொல்லி பான் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் ஃப்ராடுத்தனமான வேலைகளை பார்த்து சின்ன வயசில் காசு வந்து சம்பாதிச்சிருக்காரு. இன்னொரு மெத்தடில் தலைவன் எப்படி சம்பாதிச்சிருக்காங்கன்னா, ஜெனிஃபர் லோபஸ், பிரிட்னி ஸ்பியர்ஸோட வீடியோஸ் எல்லாம் லீக் ஆயிருக்குன்னு சொல்லி ஒரு லிங்கை வந்து ப்ரொவைட் பண்ணுவாரா. மக்களும் ஆசையாக அந்த ஒரு லிங்கை கிளிக் பண்ணும்போது அதுக்குள்ளே வீடியோ எதுவும் இருக்காது, ஃபுல்லாக ஆடை ப்ளேஸ் பண்ணி இந்த ஒரு லியோனிட் ராவின்ஸ்கின்னு சொல்லப்படுற ஒன்லி ஃபேன்ஸோட CEO அவரோட சின்ன வயசில் வந்து சம்பாதிச்சிருக்காரு. ஸோ காய்ஸ், இப்போ சொல்லுங்கள், இவரால் இந்த ஒன்லி ஃபேன்ஸில் இருந்து மொத்த அடல்ட் கண்டென்ட்ஸையும் எடுத்து மாற்ற முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஒருத்தரோட ரத்தத்தில் ஊறின விஷயத்த அவரால் எப்படி மாற்ற முடியும்? அப்படி இருந்தும் அவர் ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காருன்னு சொல்லி கேட்குறீங்கன்னா, அதுக்கும் பேங்க்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய சம்மந்தம் ஒன்று இருக்குது. JP Morgan, மெட்ரோ பேங்க்ஸ்ன்னு சொல்லப்படுற வங்கிகள் ஒன்லி ஃபேன்ஸுக்கு சப்போர்ட் பண்ண மறுக்கிறாங்க. இதன் காரணமாக தான் லியோனிட் ராவின்ஸ்கி அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காரே தவிர அவரோட உள் மனசில் அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. ஒன்லி ஃபேன்ஸோட கிரியேட்டர்ஸ் இதுக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் பண்ண காரணத்தால் லியோனிட் ராவின்ஸ்கி இந்த ஒரு முடிவை வந்து கைவிட்டுறாரு. இன்றைக்கும் ஒன்லி ஃபேன்ஸ் மூலமாக பல செலிபிரிட்டிஸ் அவங்களோட நியூட் வீடியோஸ் வந்து விற்கிறாங்க. இதை வாங்குறதுக்காக மக்கள் இருக்கிற வரைக்கும் இவங்களோட க்ரோத்தை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. கால் பாத்தோட ஃபோட்டோஸ் அனுப்புங்க, கேமரா முன்னாடி ஃபாட் பண்ணி வீடியோஸ் அனுப்புங்கன்னு சொல்லி ஃபெட்டிஷ் தரமான ஆசைகளை இந்த ஒரு ஒன்லி ஃபேன்ஸ் கிரியேட்டர்ஸ் நிறைவேற்றி கொடுக்குறதால தான் அந்த சைட்லேயும் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் நடக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. 2022 இவங்க இதெல்லாம் போதாதுன்னு சொல்லி இன்னொரு புது ப்ராஜெக்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அந்த ஒரு ப்ராஜெக்டோட பேர் தான் ஜூம். செலிபிரிட்டிஸோட ப்ரொஃபைல் பிக்சரை காசு கொடுத்து வாங்குறது, அவங்களோட ரேர் ஸ்டோரிஸை NFT டோக்கன்ஸ் மாதிரி சேவ் பண்ணுறது தான் அந்த ஜூம் ப்ராஜெக்டோட திட்டம். ஸோ இந்த ப்ராஜெக்டும் ஃபியூச்சரில் வரப்போகுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. சாதாரண ஒரு பான் வெப்சைட்டில் ஆரம்பித்து இப்போ அதை நார்மலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பை கிரியேட் பண்ண இவங்களை தான் உண்மையான பான் இண்டஸ்ட்ரியோட ராஜாக்கள்னு சொல்லலாம். இவங்களுக்கு ஸ்டாண்டர்டாக பிஸ்னஸ் பண்ணவும் தெரியும், மக்களோட வீக்னஸை யூஸ் பண்ணி காசு சம்பாதிக்கவும் தெரியும்.
ஸோ guys, இந்த வீடியோவில் பான் இண்டஸ்ட்ரியோட ராஜாக்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சுப்பிக்க நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வேறொரு வீடியோவில் சூப்பராக ஒரு கனல் உங்களை மீட் பண்ணுறேன். Till then, Sanath is signing off. Bye.